வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2 இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் மீன் ஆஃப் எ டேட்டா ஆர் 6.5 அண்ட் 12.5 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது 6.5 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 12.5 அப்படின்றது மீன். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சம் செய்ய போகிறேன். எக்ஸசைஸ் வந்து 8.2ல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிக்மா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.5. மீன் எக்ஸ் பார் வந்து 12.5. என்ன கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ அப்போ அவன் கேட்டிருக்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றது சிக்மாவுக்கு 6.5 divided by 12.5 into 100%. ஓகேங்களா? ஸோ 6.5 12.5 இது வந்து என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ இப்போ நான் கட் பண்ணேன் அப்படின்னா 5ஆல் கட் பண்ணால் 1.5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சாரி, 1.3ன்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா 6ல் 155 அடுத்து 1 இருக்குது. 15னா 15னா 15ல் 3 5s are 15. ஸோ 1.3. இதில் பாருங்கள் 2.5ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2.5 இந்த 100ஐயும் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1, இது வந்து என்னது? 40. ஓகேங்களா? 40 2.5 சார் 10. அதாவது 4 2.5 சார் 10. அதுக்கப்புறம் ஒரு 10 0 இருக்குது. ஸோ 40ன்றது 100க்கு 2.5 இருக்குது. ஸோ இப்போ 1.3 இன்ட்டு 40 இதை மல்டிபிள் பண்ணலாமா? 1.3 இன்ட்டு இந்த பர்சன்டேஜுன்றது சைடில் இருக்குது. அப்போ சிவியில் பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா? 0 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0ன்றது ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன நம்ம பெருக்க வேண்டியது இருக்குது? 13ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா? 52. ஸோ அப்போ 52% அப்படின்றதான் இதோட சிவி. ஸ்டூடெண்ட்ஸ், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா 1.3 இன்ட்டு 40 அப்படின்றது 13 இன்ட்டு 4க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் நம்பர் இங்கே இருக்குது. அப்போ 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வந்துடும். அப்போ வெறும் 4 13 இன்ட்டு 4 தான். ஸோ அதான் 52%. ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 52% அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் நம்பர் 8.2ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் டேட்டா ஆர் 1.2 அண்ட் 25.6. அதாவது இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், அதான் ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை ஃபஸ்ட்டு நம்பருக்கும், செகண்ட் வேர்டு வந்து செகண்ட் நம்பருக்கும் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மீன்னா என்னது? எக்ஸ் பார் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கொடுத்துட்டான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா கொடுத்துட்டான், எக்ஸ் பார் தான் கேட்டிருக்கான். ஸோ வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே ஃபார்முலாவை அப்படியே ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு டீவியேஷன் சிக்மா வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1.2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 25.6. எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் நம்ம ஃபார்முலா. பர்சன்டேஜ் கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பார் தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் பாரை அப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது மேலே டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் போயிடும். அதேமாதிரி சிவி அப்படின்றது ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது, அது ரைட் சைடு போகும்போது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அப்போ எப்படி வரும்? சிக்மா டிவைட் பை சிவி இன்ட்டு 100%. ஓகேங்களா? இதே ஃபார்முலா இந்த மாதிரி வந்துடும். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு தேவை எக்ஸ் பார் அப்படின்றதுனால. ஸோ இப்போ பாருங்கள், சிக்மாவுக்கான டேட்டா 1.2, சிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25.6 இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ 100% போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது? 1.2 25.6. உங்களுக்கு இந்த மாதிரி மேலே முதல் சம்மில் பார்த்த மாதிரி பாயிண்டில் உங்களால் கட் பண்ண முடியல அப்படின்னா இதுவும் 1 பாயிண்ட் இருக்குது. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்படின்றப்ப ரெண்டையுமே 10ஆல் மல்டிபிள் பண்ணுறது மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 10ஆல் ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணுறேன். இங்கேயும் 10, இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் பாயிண்ட்டு ஒரு டிஜிட் ட்ராவல் ஆயிரும். ஓகேங்களா? 12/10
256ன்னு வந்துடும் இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் எதால் கட் பண்ணலாம் அப்படின்னா 4ஆல் கட் பண்ணுறேன். 3 4s are 12, 6 4s are 24, 4 4s are 16. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 3/64 இன்ட்டு 100% அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் மறுபடியும் கட் பண்ணணும் அப்படின்னா 100 64ஆல் டிவைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ 100 64ஆல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ ஒன் டைம் எடுக்கிறேன். இங்கே எடுத்துட்டான்னா 36 வரும். அடுத்தது எனக்கு நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்க்குறேன். 360ல் எத்தனை 64 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 6 எடுத்துக்கிட்டாலே 6 6 36 வந்துடும். ஓகேங்களா? 6 × 60 எடுத்தாலே 36. அப்போ 6 போடுறது பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நான் 1.5ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு சிங்கிள் டிஜிட் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் அப்படின்னா 1.5% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஆன்சர் 3 × 1.5 எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 4.5 வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டுக்கு மேலே இன்னொரு டிஜிட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 4s are 20, அகைன் 2 32ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 40, இன்னொரு 0 ஏன்னா பாயிண்ட் வச்சுட்டு அதனால் இன்னொரு 0. 400ல் எத்தனை 64 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 தான். ஓகேங்களா? ஏன்னா 360ன்றது 60 கிட்ட வரும். அதாவது 6 4s 384 வரும். ஓகேங்களா? 6 டைம் போட்டிங்க அப்படின்னா 384 வரும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். அது கூட அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ 16 இங்கே வந்து 1.56ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 6s are 18, அகைன் 1, 3 5s are 15 + 1 16 1. ஸோ இங்கே வந்து 1 × 3 3 3 + 1 4.68% அப்படின்றது தான் எக்ஸ் பாருக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரஃப் ஒர்க்கு தான். இந்த சைடு நான் டிவைட் பண்ணியிருக்குது. கொடுத்துருக்கிறது சிவி ஃபார்முலா, பட் கேட்டிருக்கிறது எக்ஸ் பார் அப்படின்றப்ப இதை நான் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக டிவைட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுங்கள். இதே 3ஆல் என்னால் டிவைட் பண்ண முடியும். இப்போ கீழேயும் பாயிண்டில் வரும். பாயிண்டில் வச்சதை வச்சு பாயிண்டில் வச்சு 2 தடவையும் பாயிண்டில் வச்சு நம்ம டிவைட் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே தடவை வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வர்ற மாதிரி கொண்டு வந்து இதையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுறது ஈஸி அப்படின்றதுனால நான் இங்கே வந்து 64 100க்கு டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 3 64ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 21.3ன்னு வரும். அகைன் 100 21.3ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 0.3 வச்சு டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த தான் சொல்கிறேன். 64 டேரெக்டாக 100ஆல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் எந்த நம்பரும் வராது. ஸோ பாயிண்ட் நம்பர் வந்தாலுமே சிங்கிள் டிஜிட்ன்றப்ப ஈஸியாக மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 8.2 அதில் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இஃப் த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ மீன்ன்றது எக்ஸ் பார், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் டேட்டா ஆர். ஸோ இது எக்ஸ் பார், இது சிவி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்டு டீவியேஷன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு டீவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்டு சம்மு. தேர்டு சம்மில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ தேர்டு சம்மில் எனக்கு வந்து எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க? மீன் கொடுத்துருக்காங்க. மீன்ன்றது எக்ஸ் பார் எவ்வளவு 15 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48 கொடுத்துருக்காங்க. சிக்மா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் = சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ அப்போ சிவி எனக்கு தேவை சிக்மாவை தான் கேட்டிருக்கோம். அப்போ சிக்மாவை மட்டும் நான் அந்த சைடு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா சிவி இங்கே இருக்குது. இந்த எக்ஸ் பார் ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த 100% இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் சிவி எவ்வளோ இருக்குது? 48. எக்ஸ் பார் எவ்வளோ இருக்குது? 15 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 15 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 5. ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை இங்கே வந்து 20 கட் பண்ணலாமா? 25s are 100, இங்கே 3 5s are 15. அகைன் பார்த்தீங்கன்னா 5 4s are 20,
12 4s are 18 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் இன்னும் கட் பண்ணுறேன். 5 கட் பண்ணேன்னா என்ன வரும், இங்கே வந்து 2.4ன்னு வரும் ஓகேங்களா. 12ல் 2.45 சார். ஸோ இப்போ 3 × 2.4 மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வரும், 3 4s are 12, அகைன் 1 2 3s are 6 + 1 7. ஸோ சிக்மா வந்து எனக்கு என்ன கிடைக்குது, 7.2 அப்படின்ற ஆன்சராக கிடைக்குது ஓகேங்களா. இந்த 12.2.4 3 மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் 7.2 அப்படின்றது கிடைக்குது ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்டு சம் ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பாருங்கள். இஃப் n = 5 x bar = 6 sigma x² = 765 then calculate the coefficient of variance, அதாவது CV கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ CV கேட்டிருக்காங்க, n கொடுத்துட்டாங்க, x bar கொடுத்துட்டாங்க, summation of x² கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ் கொடுக்கலாம். ஃபோர்த்து சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு n = 5 கொடுத்துட்டாங்க, x bar = 6 கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் சமேஷன் அதாவது சிக்மா x² = 765 கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ 3 டேட்டா கொடுத்துட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா சிக்மா / x bar × 100% ஓகேங்களா. எக்ஸ் பார் கொடுத்துட்டான், சிக்மா கொடுக்கல, பட் அதுக்கு பதில் இது கொடுத்துருக்கான். அப்போ நம்ம சிக்மா கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மாவுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா = ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் xi² / n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi/n ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இதுதான் சிக்மாவுக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு சம்மேஷன் ஆஃப் xi², இதுதான் xiன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அப்போ இது 765 / 5 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi/n அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஃபார்முலா x bar = சம்மேஷன் சிக்மா x/n அப்படின்றது தான் x பார்க்கான ஃபார்முலா. ஸோ இங்கே நம்மளுக்கு இருக்கக்கூடியது x பார்க்கு ஈக்குவல் x பார் வந்து 6ன்னு கொடுத்துட்டா இப்போ 6 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து என்னது 5 டேபிளில் கட் பண்ணலாமா, 155 5 3 153 வருமா, 5 டேபிளில் கட் பண்ணலாம் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. 155 அடுத்து 25 5 அடுத்து 1 இருக்குது, ஸோ 15. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ஆன்சர் வரும், 153 - 36 வரும். ஸோ இதிலேருந்து எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 117 வரும் ஓகேங்களா. சிக்மா = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 117. அப்போ 117க்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். 117 இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். நம்ம டபுளாக லாஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வரும். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் சிங்கிள், ஸோ 111 0 அகெயின் 17. இந்த 1 2வாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ 2க்கு பக்கத்தில் 1 போட்டாலுமே 21 17 விட அதிகமாகிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 0வை போட்டுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இதுக்குள்ளே வரல, செட் ஆகலை. 0 போயிட்டு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 00 ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த 10 டபுள் ஆக்குனா 20ன்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ 20 பக்கத்தில் என்ன போட்டால் எனக்கு 1700க்கு உள்ளே வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு 5 போட்டால் 100 தான் வரும் ஓகேங்களா. 7 போட்டால் 1400, 6 போட்டால் 1800 ஓகேங்களா. 8 போட்டால் 1600 வரும், 9 போட்டால் 1800 வரும். அப்போ நான் 8 போடுறேன். 8 8s are 64க்கு 4 அகைன் 6 2 8s are 16 ஓகேங்களா. ஸோ 36 ரிமைண்டர் வருது ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 117 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10.8 வருது ஓகேங்களா. இன்னும் நம்ம மாற்றணும் விரும்புனீங்க அப்படின்னா 00 சேர்த்துக்கோங்க, இதை டபுள் ஆகுங்க, எவ்வளோ வரும், 216 வரும். ஸோ 216 அப்படின்றது இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு யோசிங்க. ஸோ பக்கத்தில் 2 போட்டாலே எனக்கு என்னது 4000 போயிடும். இங்கே வந்து 3000 தான் இருக்குது. அப்போ 1 தான் எனக்கு எக்ஸாக்டாக போட முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ 1 × 2161 போட்டிங்கன்னாலே எனக்கு மீதி வந்து என்னது இந்த 3000ஓட கம்மியாக தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கின்ற அவசியம் கூட கிடையாது, எனக்கு இங்கே நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இங்கே 2 போட்டேன்னா 4000 போயிடும், இதோட பெரிய நம்பர் அப்படின்றதுனால நான் 1 போட்டுட்டேன். ஸோ இது முடிஞ்சு, இதை நான் சப்ட்ராக்ட் பண்ண அவசியம் கிடையாது.
எனக்கு இப்போ இதுக்கு வந்து 117 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் சிக்மா வந்து 10.81 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த சிவியில் அப்ளை பண்ணலாமா? சிவிக்கான ஃபார்முலாவில் ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார். சிக்மான்றது 10.81, எக்ஸ் பாருன்றது 6 இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணுங்க, என்ன வருது 166. அகைன் வந்து ரிமைண்டர் 4 இருக்குது, 448. ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா 8 6 ஆர் 48 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 0 பாயிண்ட், அதாவது பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஏன்னா 10ல் 16 தான் இருக்குது, அதுக்கப்புறம் பாயிண்ட் வந்துருச்சு. 8 6 ஆர் 48, அகைன் 1 இருக்குது, 1ல் நம்பர் வராது, 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1.80 இன்னமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து 1ல் 0 போட்டிங்கன்னா ஒரு 0 ஆட் பண்ணால் 10, 10ல் 16. ஓகேங்களா? இன்ட்டு 100%. ஸோ அப்போ இது எனக்கு என்ன வரும் 180.1% அப்படின்றது தான் சிவிக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம், இந்த டிவைட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்ட்டு. 10.81 டிவைடட் பை 6ன்றப்ப 10ல் 16 தான் இருக்குது, 1 போட்டு ரிமைண்டர் 4 வரும். அதுக்கப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால நான் பாயிண்ட்டை வச்சுட்டு 48 எடுத்துக்கிறேன். 48ல் 8 6 ஆர் 48 கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ரிமைண்டர் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 1 இருக்குது. ஸோ 1ல் 6 வருமா? வராது. அதனால் ஒரு 0வை போட்டுட்டு 1ஓட ஒரு 0 ஆட் பண்ணால் 10. 10ல் எத்தனை 6? 1 6. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்தது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் இங்கே 00 இருக்கிறதுனால 2 பிளேஸ் டெசிமல் ட்ராவல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ 180.1 வரும் பெர்சன்டேஜ் சிவியில் கண்டிப்பாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்படுவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். இப்போ இந்த சம்மு கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸு 8.2ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் அப்படின்ட்டு 6 டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு சிவி கேட்டிருக்காங்க. இது எல்லாம் x1 x2 x3 x4 x5 x6 அப்படின்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ n = 6 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் xi, அதாவது சிக்மா xi கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம சிவி ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் xi அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 24 26 33 37, அடுத்து 29 31. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? சிவி = என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 6 டேட்டா இருக்கிறதுனால n = 6ன்னு நம்மளே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு அடுத்தது எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சம்மேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் பார் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா, இங்கே வந்து இதை xiன்னு போட்டு இந்த மாதிரி எழுதுறேன். 24 26 33 37 29 31. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 50 83 90 120 149 150 180 வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எனக்கு வந்து 180 வரும் xi. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே எக்ஸ் பார் அப்படின்றப்ப 180 டிவைடட் பை 6ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 30 கிடைக்குதா? ஏன்னா இங்கே வந்து எனக்கு சம்மேஷன் ஆஃப் xi வந்து 180 கிடச்சிருச்சு. ஸோ அதை 180 டிவைடட் பை nன்றப்ப 30x. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? di = xi மைனஸ் எக்ஸ் பார். ஓகேங்களா? அப்போ 24 - எக்ஸ் பார்ன்றது 30 கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 24 - 30 -6, 26 - 30 -4, 33 - 33, 37 - 37, 29 - 30 -1, 31 - 30 +1. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இதெல்லாம் ஆட் பண்ணால் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா கண்டிப்பாக மைனஸில் தான். இது ஆன்சர் வந்து 0 தான். ஓகேங்களா? அதாவது சம்மேஷன் ஆஃப் டிஐ வந்து 0 தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் பாரை எடுத்து அதில் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக 0 தான். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது di², இதோட ஸ்கொயர்.
-6 ஸ்கொயர் 36, -4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1 ஓகேங்களா. ஸோ மைனஸில் இருந்தாலும் நம்ம ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 49, 50, 60, 70, 100, 112 வரும் ஓகேங்களா. ஆட் பண்ணும்போது பாருங்கள், இது 49ஓட 1 ஆட் பண்ணால் எனக்கு 50 வரும்ன்றனால இதையும் செட் ஆகிட்டு 50, அப்புறம் 9 1 ஆட் பண்ணால் 10. ஸோ 50 + 10 60. இங்கே பார்த்தீங்கன்னா 30, இங்கே ஒரு 10. அப்போ 60 + 40 100. அப்புறம் 66 ஆட் பண்ணுறேன் 112 ஓகேங்களா. ஸோ சம்மேஷன் ஆஃப் DI² வந்து 112 எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் வச்சு நம்ம என்ன கேட்டிருக்கான், நம்மளுக்கு சிவி தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா. சிவி கேட்டிருக்கான். சிவிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிக்மா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ சிக்மா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, சம்மேஷன் ஆஃப் xi² பை என்னன்னு போடுவோம். பட் இங்கே வந்து டிஎல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ டிஐ கண்டுபிடிச்சதுனால இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், சம்மேஷன் ஆஃப் DI² அப்படின்ற ஃபார்முலாவை தான் எழுத போகிறேன். நான் இந்த இடத்துல சம்மேஷன் ஆஃப் டிஐ எக்ஸுக்கு பதில் DI² பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் டிஐ பை n ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ 2 ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம டி கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக x² கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 24 ஸ்கொயரு, 26 ஸ்கொயரு, 39 ஸ்கொயரு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றதுனால தான் எக்ஸை நான் கம்மியான டேட்டாவை மாற்றிருக்கிறேன், டியாக மாற்றி D² எழுதியிருக்கேன். ஸோ அப்போ அந்த எக்ஸுக்கு பதில் டியோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஃபுல்லாக 0 தான், அதாவது சம்மேஷன் ஆஃப் டிஐன்றது 0. ஸோ 0 பை எனிதிங் 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 தான். ஸோ மைனஸ் டேர்ம் எனக்கு எதுவுமே வராது. ஜஸ்ட்டு நான் என்ன எழுதுனா போதும், DI² பை n எழுதினாலே போதும் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ DI² அப்படின்றது 112 டிவைடட் பை என்னன்றது என்ன இருக்குது, 6. ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 166, அடுத்து 52. 52ல் எத்தனை 6 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்மி தான், 8 6 ஆர் 48 ஓகேங்களா. ஸோ அகைன் என்ன இருக்குது, 4 இருக்குது, 40 அப்படின்றப்ப 6 6 ஆர் 36, அகைன் 6 6 ஆர் 36 ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து சிக்மா அப்படின்றது இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா 18.66 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 18.66 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் வர்ற ஆன்சர் தான் எனக்கு சிக்மா ஓகேங்களா. ஸோ அதை நான் இந்த சைடு எழுதுகிறேன், 18.66 ஓகேங்களா. இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ டபுளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு இந்த பக்கத்தில் வந்து டபுளாக எடுக்கிறேன். ஸோ டபுள் டிஜிட்ன்றப்ப 18 இருக்குது. 18ன்றப்ப 4 ஸ்கொயர் 16 ஓகேங்களா. அகைன் 2.66, இந்த 4 டபுள் ஆக்குனா 8. 8 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் 26 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போட்டால் 32 போயிடும். அப்போ 3 போட்டால் தான் எனக்கு 24 வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ 3 3s are 9, 3 8s are 24 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 66லேருந்து 49 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து 17 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே பாயிண்ட் வச்சுட்டு, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், டபுள் டிஜிட்டை ஆட் பண்ணுங்கள். 43 அப்படின்றத எப்படி டபுள் ஆக்குனா 86. ஸோ 86ன்றப்ப 3 போட்டாலே 24ன்னு போயிடும். அப்போ 2 போட்டால் 2 8s are 16. ஸோ அப்போ நான் 2 தான் போகிறேன். 2 இங்கே ஒரு 2. ஸோ 2 2s are 4, 2 6 are 12க்கு 2, அகைன் 1, 2 8s are 16 + 1 17. ஸோ இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் போகுது எனக்கு. அப்போ 4.32, அதாவது 31 அப்ராக்சிமேட்டாக, ஏன்னா வந்து 24ன்றது ரொம்ப கம்மி இல்லை. அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4.32 எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 4.31 இன்னொரு நம்பர் போட்டு போடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன வர்றேன், சிக்மா ஈக்குவல் டு 4.32 அப்ராக்சிமேட் வேல்யூ தான் ஓகேங்களா. நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ சிக்மா கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பார் இங்கே 30 கண்டுபிடிச்சிட்டேன், சிக்மா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்ம சிவி ஃபார்முலா எழுதலாமா. ஸோ சிவிக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்கு சிக்மாவுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நான் கண்டுபிடிச்ச டேட்டாவை போடுங்க. 4.32 டிவைடட் பை எக்ஸ் பாரு 30, இங்கே வந்து 100% ஓகேங்களா. 0 கட் பண்ணிடுறேன், 3 கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 133, அகைன் 13, 4 3s are 12, அகைன் 12, 4 3s are 12 ஓகேங்களா. ஸோ இதை கட் பண்ணால் 1.44 × 10% இருக்குது.
ஸோ அப்போ 10ஆல் 1.44 மல்டிப்ளை பண்ணால் 14.4% அப்படின்றதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸாம்பிள் சம்மு. வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது சம் நம்பரே நான் போடாமல் விட்ருக்கேன். சம் நம்பர் 5th. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது எக்ஸு, இது மட்டும்தான் கொடுத்துருக்கான். சிவி கேட்டிருக்கான். ஸோ எத்தனை நம்பர் அப்படின்றதுனால என்னன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு ஃபார்முலா இங்கே வந்து எக்ஸ்ஐ ஸ்கொயரு எக்ஸுன்னு வரும். ஸோ எக்ஸ்ஐ ஸ்கொயர்னால் ஒன்றையும் நான் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வரும். அது எனக்கு ரொம்ப கஷ்டம்ன்றனால இந்த எக்ஸை என்ன பண்ண போகிறேன், டியாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல எக்ஸில் ஆட் பண்ணி எக்ஸு பார் கண்டுபிடிச்சிருக்கேன். சமேஷன் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சி எக்ஸு பார் கண்டுபிடிச்சிருப்பேன். எக்ஸு பாரை வச்சு என்ன பண்ணியிருக்கேன், டி ஈக்குவல் டு எக்ஸு ஐ மைனஸ் எக்ஸு பார். ஸோ அப்போ அதை வச்சு நான் எக்ஸு பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டி ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த 24, எக்ஸு பாருக்கு பதிலாக 30 போட்டிங்கன்னா 24 மைனஸ் 30 மைனஸ் 6, 26 மைனஸ் 30 மைனஸ் 4, 33 மைனஸ் 30 ப்ளஸ் 3, 37 மைனஸ் 30 7, 29 மைனஸ் 30 மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டிஐ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணாலும் 0 தான் வரும். ஏன்னா எக்ஸ் பாரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் டிஐ. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக அது 0 தான். நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிங்க. ஸோ டிஐ ஸ்கொயர்னால் இதோட ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். ப்ளஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் ப்ளஸ் தான். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸோட ஸ்கொயர் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் எனக்கு 112. நெக்ஸ்ட்டு எனக்கு இருக்கக்கூடியது சிக்மாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை வச்சு தான் நம்ம சிக்மா வேல்யூ போடுவோம். பட் இந்த இடத்துல டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா வேல்யூ சின்னதாக்கிட்டோம் அப்படின்றதுனால. ஓகேங்களா? அப்போ டிஐக்கான ஃபார்முலா போட்டு தான் சிக்மா கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே சிக்மாவை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். ஸ்கொயர் ரூட் எடுத்த பிறகு இந்த சிவி ஃபார்முலாவில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா சிவி ஈக்குவல் டு 14.4 அப்படின்ற பெர்சன்டேஜில் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸு 8.2ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். The time taken to complete homework by 8 students in a day are given by. ஓகேங்களா? மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. எத்தனை? 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ மேலே சொன்ன அதே சம்மு தான், பட் வந்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறத நான் வந்து என்னவா எழுத போகிறேன் அப்படின்னா, ஸோ 6th சம்மு எக்ஸ்ஐ அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து மொத்தம் 8 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறேன். 8, 7, 15, 25, 28, 37, 40க்கு 0, அகைன் 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 4s are 28, 28 + 8 எவ்வளோ வரும்? 36ன்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், சிக்மா எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ பை என். ஓகேங்களா? எவ்வளோ? 360ன்றது சிக்மா எக்ஸ்ஐ. என்னன்றது மொத்தம் நம்பர் ஆஃப் டேட்டா எவ்வளோ இருக்குது? 8. ஓகேங்களா? இப்போ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 4 8s are 32, அகைன் வந்து 4 40, 5 8s are 40. ஓகேங்களா? ஸோ எக்ஸு பார் வந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 45. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நான் வந்து என்ன எழுதலாம்? டிஐ நம்ம வந்து டேரெக்டாக எக்ஸ்ஐ ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா அந்த 40 ஸ்கொயரு 46 40 இதுக்கெல்லாம் ஸ்கொயர் போட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம், பெரிய நம்பராக வரும். ஸோ அதுக்காக தான் நான் டிஐன்னு மாற்றுறேன். ஸோ எக்ஸு மைனஸ் எக்ஸு பார், அதாவது டிஐன்றது இந்த இதில் இருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து இந்த மீனை கழிச்சோன்னா வரக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 38 எக்ஸு பாருன்றது 45. 38 மைனஸ் 45 மைனஸ் 7, 40 மைனஸ் 45, 47 மைனஸ் 45. ஓகேங்களா? 44 மைனஸ் 45, 46 மைனஸ் 45, 43 மைனஸ் 45. ஸோ பின்னாடி பெரிய நம்பர்னால் மைனஸில் வரும், முன்னாடி பெரிய நம்பர்னால் ப்ளஸில் வரும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? 49 மைனஸ் 45,
4 53 - 45 8. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும் ஓகேங்களா. ஏன்னா ஆவரேஜ் எக்ஸ் பாரை வச்சு சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 49 25 04. நம்ம வந்து இந்த மாதிரி எழுதி பழகுங்க. ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம 4ன்னா இந்த பக்கம் ஆட் பண்ணால் இந்த பக்கம் சரி 1s ஆர் 10sன்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் 4 அப்படின்றது 04ன்னு 1ன்றது 01ன்னு நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ 4 4s ஆர் 16 8 8s ஆர் 64. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆட் பண்ணுறத பாருங்கள். எனக்கு வந்து 9 இது ஒரு 9 18 இது ரெண்டும் ஆட் பண்ணால் 20 20 + 10 30 34க்கு 4 அகைன் 3 7 9 10 16 ஓகேங்களா. என்னது டிஐ ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 164 ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து சிக்மாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா சிக்மாவுக்கு எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கான ஃபார்முலா, சாரி சிக்மாவுக்கான ஃபார்முலா. பட் சிக்மா டிஐ வந்து 0ன்றதுனால இது எல்லாமே இந்த டேர்ம் ஃபுல்லாமே 0 ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்குரியதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் தான். எவ்வளோ இருக்குது சிக்மா டிஐ ஸ்கொயர் 164 டிவைடட் பை என்னன்றது 8. ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 2 8s ஆர் 16. அதுக்கப்புறம் 4ல் 8 கிடையாது, 0 போட்டுக்கிட்டு 4ல் எடுத்தீங்கன்னா 5 வரும். ஸோ 20.5 அப்படின்றது தான் சிக்மா, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.5. அப்போ இப்போ 20.05 அப்படின்றத ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி டபுள் டிஜிட் இருக்கிறதுனால டபுள் டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறமும் டபுள் டிஜிட்ன்றாலும் இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவோம் முதல்ல ஓகேங்களா. சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கக்கூடாது, டபுள் தான் எடுக்க போகிறோம். அதனால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது 4 பார்த்தீங்கன்னா 4 4s ஆர் 16 வரும், 5 5s ஆர் 25 20க்கு மேலே போயிடும் அதனால் ஓகேங்களா. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 4 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மேலே இருக்க அடுத்த 2 டிஜிட்டையும் இறக்குங்க, இதை டபுள் ஆக்கிருங்க 8 ஓகேங்களா. ஸோ இப்போ 8 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு 450க்கு உள்ளே வரணும் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு தான் நான் சொன்னேன் ஓகேங்களா. 0வை நம்ம சேர்த்துக்கிட்டு இறக்குனா மட்டும்தான் இதை யோசிக்க முடியும். நம்ம 0 இல்லாமல் வெறும் 5 மட்டும் இறக்குறதுனா 45ன்றப்ப இந்த இடத்துல 0வை போட்டுருவோம் ஓகேங்களா. அவசரப்படக்கூடாது. ஸோ அதுக்கு தான் பாயிண்ட்டுக்கு முன்னாடியிலேருந்து டபுளாக எடுக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து டபுளாக எடுக்கணும். ஸோ அப்போ வெறும் 5ன்றப்போ 15 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ 8 பக்கத்தில் எது நம்பர் போட்டால் எனக்கு இந்த நம்பர் சூட் ஆகும் அப்படின்னீங்கன்னா 5 போட்டேன் அப்படின்னா 5 8s ஆர் 45 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 5 கரெக்டாக போடலாம் ஓகேங்களா. ஸோ 5 8s ஆர் 40 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 5 5s ஆர் 25, அடுத்து 5 8s ஆர் 40 கரெக்டுங்களா. ஸோ 425, அதாவது 5 × 85 425 வரும், ரிமைண்டர் 425 வரும். அகைன் இந்த 25 பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 2 0 சேர்த்துக்கிட்டேன்னா இந்த 45 டபுள் ஆக்குனா 19 வரும். ஸோ 90 பக்கத்தில் 3 போட்டாலே 2700 வந்துடும். ஸோ அதனால் நான் 2 தான் போட முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் இருந்ததுனால நான் இந்த 5 இறக்குனதுக்கப்புறம் தான் அந்த 5, அப்போ பாயிண்ட் இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ 2ஆல் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 2 4, இங்கே வந்து 2 9s ஆர் 180. ஸோ இது போதும், நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கின்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 52 2 டிஜிட் இருக்குது. ஸோ 4.52 அப்படின்றது தான் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சதுக்கான ஆன்சர். எதுக்கு 20.5 அப்படின்றதுக்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து 4.52, சிக்மாவோட வேல்யூ வந்து 4.52 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும், சிவி கேட்டிருக்காங்க. ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%, சிவிக்கான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ சிக்மா வந்து 4.52 எக்ஸ் பார் அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சி வச்சோம் 45 ஓகேங்களா இன்ட்டு 100. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் இருக்குது, மேலே 100 இருக்குது அப்படின்றதுனால நான் 100 மல்டிப்ளை பண்ணும்போது 452 டிவைடட் பை 45% ஓகேங்களா இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வெறும் பர்சன்டேஜ் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதைத்தான் நான் பண்ணியிருக்கேன். 4.52 இன்ட்டு 100 அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட் ட்ராவல் ஆகிட்டு இந்த சைடு வந்துடும். ஸோ 452 டிவைடட் பை 45. ஸோ 45ல் 450 எத்தனை இருக்குது அப்படின்னா ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா 10 டைம்ஸ். நம்மளே டைரெக்டாக கட் பண்ணலாம். அடுத்தது 2 இருக்குது. ஸோ பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, 2க்கு அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கிட்டேனாலும் வராது, இன்னொரு 0 சேர்த்துக்கணும். ஸோ அப்போ ஒரு 0வை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 200ல் 45 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 வரும், 180 வரும் ஓகேங்களா. ஸோ
ஸோ இவ்வளவு தான் எனக்கு உரிய சிவி ஓகேங்களா. ஸோ சிவி அப்படின்றது 10.04 அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி பழகிக்கோங்க, ஏன்னா ஜீரோவெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள். 45 அப்படின்றது 10 45 சார் 450. அகைன் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு ஜீரோ வச்சுட்டு 2 பக்கத்தில் ஒரு ஜீரோ, ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு 2 பக்கத்தில் ஜீரோ ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் 20ல் 45 இருக்கா, கிடையாது. அப்போ இன்னொரு ஜீரோவை போட்டுட்டு இங்கே ஜீரோவை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் 45 பார்த்தீங்க அப்படின்னா 4 45 சார் 90. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை இது டிவைட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்டு பை 2 ஸ்டூடெண்ட்ஸ் சத்யா அண்ட் வித்யா இன் 5 சப்ஜெக்ட்ஸ் ஆர். ஸோ இது வந்து என்னது, சிக்மா எக்ஸு சிக்மா ஒய்ன்னு எடுத்துக்குவோம். வித் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4.6 அண்ட் 2.4 ரெஸ்பெக்டிவ்லி. ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இது 9th சம்மு. நம்மளுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. யார், சத்யா அண்டு வித்யா ஓகேங்களா. 2 பேரில் யார் மோர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ யாரோட சிவி வந்து கம்மியாக இருக்கோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் சிவி தான் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா. சிவி கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான், 5 சப்ஜெக்ட் கொடுத்துட்டான். ஸோ அப்போ n = 5 ஓகேங்களா. 2 பேருமே n = 2 பேரையுமே செப்பரேட்டாக பண்ணுறதுனால நான் ஒரே வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பக்கம் சத்யா, இந்த பக்கம் வித்யா ஓகேங்களா. ஸோ அடுத்தது இவனோட டோட்டல் மார்க்ஸு, சத்யாவோட டோட்டல் மார்க்ஸு 460. வித்யாவோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 480 ஓகேங்களா. அடுத்து சத்யாவோட ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 4.6, வித்யாவோட ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 2.4 ஓகேங்களா. ஸோ இப்போ சத்யாவோட ஆவரேஜை கண்டுபிடிக்கலாமா. எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னது, சிக்மா எக்ஸ்ஐ பை என். என்ன வரும், 460 டிவைடட் பை என். என்ன கட் பண்ணு 5, என்னன்றது 5 தான் ஓகேங்களா. கட் பண்ணிங்க அப்படின்னா 92 ஓகேங்களா. ஸோ சத்யாவோட ஆவரேஜ் 92. அதே வித்யாவுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ பை என். எக்ஸ்ஐன்றது 480 டிவைடட் பை 5. கட் பண்ணிங்க அப்படின்னா 96 ஓகேங்களா. ஸோ வித்யாவோட ஆவரேஜ் 96 ஓகேங்களா. ஸோ இப்போ சத்யா வித்யா 2 பேருக்குமே நான் என்ன கண்டுபிடிக்கணும், சிவி ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுதான் வந்து சிவிக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ சத்யாவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும், சிக்மா வந்து 4.6 டிவைடட் பை 92 இன்ட்டு 100% போடணும். ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா, அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் எனக்கு, அதுதான் ஈஸி. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது, அப்போ ஒரு டிஜிட் 2 டிஜிட் தாண்டி புள்ளி வரும். அப்படின்றப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன். 460 டிவைடட் பை 92% ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 1, அதாவது 592 சார் 460 அடித்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், 5% ஓகேங்களா. ஸோ சிவி வந்து 5% யாருக்கு, சத்யாவுக்கு. அதே இது வித்யாவுக்கு பார்க்கலாமா. ஸோ வித்யாவுக்கு சிவி வந்து என்ன இருக்குது, சிக்மான்றப்ப 2.4 டிவைடட் பை 96 இன்ட்டு 100%. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 240 டிவைடட் பை 96. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 10/4ன்னு வரும். அதாவது 124 424 சார் 96ன்னு வரும்.
இது பர்சன்டேஜ் போடலை. அப்போ 10/4 நான் இப்படி தான் கட் பண்ணி போனதுலேயே, ஆனால் வெளியில் காமிக்கல. ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 2.5% சிவி. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் அதே தான் பண்ணேன். எப்படின்னா 146 2 46 ஆர் 90. ஸோ அப்போ என்னது 10/2ன்னு வந்துச்சு. அப்புறம் தான் அதை 5ன்னு மாற்றினேன். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் 24 124, இங்கே வந்து 2496 10/4. இதை கட் பண்ணால் 2.5. ஸோ வித்யாவுக்கு 2.5% இருக்குது, சத்யாவுக்கு 5% இருக்குது. ஸோ அப்போ சத்யாவோட சிவி தான் பெருசு வித்யாவோட சிவிக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ யாரோட சிவி கம்மியோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா? யாரோட கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் கம்மியோ அவங்க தான் என்னது மோர் கன்சிஸ்டன்ட். தட் ஃபோர் வித்யா இட்ஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? இன் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான் அந்த சம்மு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, மறுபடியும் சொல்லிடுறேன். கொடுத்துருக்கிறது இந்த 3 டேட்டா கொடுத்துட்டான். ஸோ அப்போ சிவி தான் கண்டுபிடிக்கணும். அதை டைரெக்டாக சொல்லாமல் யாரோட ரிசல்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மோர் கன்சிஸ்டன்ட் கேட்டிருக்கான். ஸோ யாரோட சிவி கம்மியோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போ சிவி கண்டுபிடிக்கணும். எனக்கு சிக்மா எக்ஸ் பார் தெரியணும். சிக்மா கொடுத்துட்டான், பட் எக்ஸ் பார் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா வச்சு. ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் அப்படின்ற ஃபார்முலா வச்சு, சிக்மா எக்ஸ்ஐ பை என்னன்ற ஃபார்முலா வச்சு ஸோ கண்டுபிடிச்சேன்னா சத்யாவுக்கு 92, வித்யாவுக்கு 96. ஸோ அப்போ அதை வச்சு சிவி கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? சிவி கண்டுபிடிக்கும் போது வித்யா வந்து சத்யாவோட சிவி கம்மி. அப்போ வித்யா தான் என்னது மோர் கன்சிஸ்டன்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான் நம்மளுடைய சம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணுவோம். நன்றி. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் பை 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ n = 40 கொடுத்தாச்சு. இன் 3 சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் ஆர் கிவன். ஓகேங்களா? ஸோ மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். விச் ஆஃப் த 3 சப்ஜெக்ட்ஸ் ஷோ மோர் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் விச் ஷோ லெஸ் கன்சிஸ்டன்ஸ் இன் மார்க். எது வந்து கன்சிஸ்டன்ட் அதிகமாக இருக்குது, எது வந்து கன்சிஸ்டன்ட் கம்மியாக இருக்குது மார்க்ஸை பேஸ் பண்ணி அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்கிறது 10th சம்மு. என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கான்? மேக்ஸு கொடுத்துருக்கான், சயின்ஸு கொடுத்துருக்கான், சோசியல் சயின்ஸு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ 3 பேருக்கும் தனித்தனியாக என்ன கேட்டிருக்கான்? ஸ்டாண்டர்டு, அதாவது சிவி கண்டுபிடிச்சி யார் சிவியில் அதிகம் யார் சிவியில் கம்மி அப்படின்றத கொஸ்டின். ஸோ இவனுக்கான டேட்டா மீன் வந்து எவ்வளவு? 56. சயின்ஸுக்கு வந்து மீன் வந்து நான் x1 x2 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 65. சோசியல் சயின்ஸுக்கான மீன் வந்து 60. ஓகேங்களா? அதே மாதிரி சிக்மா 1 ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 12, ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 14, இவனுக்குரிய ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 10. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்குரிய ஃபார்முலா என்ன இருக்குது? சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் என்னது சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இவனுக்குரிய சிவி கண்டுபிடிக்கலாமா? ஸோ சிவி 1 வந்து என்ன இருக்குது? எல்லாமே 1ன்னு எடுத்திருக்கேன். இதெல்லாம் 2, இதெல்லாம் 3ன்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ சிக்மான்றது 12 டிவைடட் பை 56 இன்ட்டு 100%. ஸோ அதே மாதிரி இவனுக்கு CV2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 14 டிவைடட் பை 65 இன்ட்டு 100%. ஸோ CV3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 10 டிவைடட் பை 60 இன்ட்டு 100%. ஸோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி டேரெக்டாக 56 100 கட் பண்ணிட்டோன்னா ஒரே ஒரு இடத்துல பாயிண்ட் வரும். இந்த 12ஆல் அதை மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 156 போட்டு பார்த்தேன் அப்படின்னா எவ்வளோ வரும்? 1 தான் வரும். 1 டைம் 56 ரிமைண்டர் 44. ஓகேங்களா? ஸோ
ஸோ 44 அப்படின்றப்ப 56 வராது. ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 0 சேர்த்துக்கோங்க. ஸோ 440 நம்மளுக்கு 5 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ 5 போட்டாலே 25 தான் வரும். 8 போட்டு பாருங்கள், 5 8s are 40, பட் 6 8s are 48. ஸோ எப்படி வரும் அப்படின்னா 448ன்னு வரும். ஸோ அப்போ 8 போட முடியாது, ஆனால் 7 போட்டுக்குவோம். ஓகேங்களா, மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். 56 7ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா மீது 4 35 39, இதுதான் எனக்கு ஆன்சர். ஸோ இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா 392, 400 விட 8 தான் கம்மி, இது 400 விட 40 அதிகம். ஸோ 40 + 8 48. ஓகேங்களா, ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 480, 480ல் எத்தனை 56 இருக்குன்னா அதே இங்கே வந்து 392 போட்டிங்களா, அகைன் ஒரு 56ஆக போட்டிங்க அப்படின்னா ஏன்னா வரும் 8 போடலாம். ஓகேங்களா, 8 போட்டோம் அப்படின்னா எனக்கு அதை விட கம்மி தான், இந்த 480 விட கம்மி தான். ஓகேங்களா, ஸோ 8ன்றப்ப 8 6 are 48, அகைன் 4 48. ஸோ இதுவே அதிகம் தான், இருந்தாலும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது 8 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ 1.78 அப்படின்றத எக்ஸாக்டாக எடுக்கலாம். ஓகேங்களா, அதே சாரி எக்ஸாக்ட்ன்ற என்ன எடுக்கலாம், அப்ராக்சிமேட் 1.78 இன்ட்டு பர்சன்டேஜ். ஸோ 12 1.78ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் இருக்கிறதுனால இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் ஆன்சரில் 21.36 எதுக்கு, மேக்ஸ் சப்ஜெக்டோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே கட் பண்ணலாமா? ஸோ இங்கே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இங்கேயே கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா 5 டேபிளால் கட் பண்ணிக்கிறேன். 13 இங்கே வந்து 20. ஓகேங்களா, ஸோ 20யை 13ஆல் டிவைட் பண்ணுங்கள், சைடில் வந்துக்கோங்க. 20யை 13ஆல் டிவைட் பண்ணால் 113, 13 7 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 70ல் 5 13s are 65. ஓகேங்களா, 5 13s are 65. ஸோ அகைன் 5 0. 50ல் 4 போட்டாலே எனக்கு என்ன வரும் அப்படின்னா 52 வரும். அப்போ 3 போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 1.53. இது நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது, ஏன்னா இங்கே 4 வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. 4 வராதுன்றப்ப 3ன்னு போட்டுட்டேன். என்ன வந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. ஸோ 1.53. ஸோ எனக்கு என்ன வரும், 14 இன்ட்டு 1.53%. ஸோ இப்போ 14 இன்ட்டு 1.53யை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இது 2148. ஓகேங்களா, 2148%. பட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் இருக்கிறதுனால டபுள் டிஜிட் தாண்டி புள்ளி, இங்கேருந்து 1 2 டிஜிட் தாண்டி புள்ளி. ஸோ இது வந்து 21.48. அடுத்தது இதை பாருங்கள், 0வும் 0வும் கட் பண்ணுறேன். 3 2s are 6. ஸோ 50. எனக்கு இதை ஈஸியாக இங்கேயே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா சிங்கிள் டிஜிட் தான். ஸோ இதை கட் பண்ணுறேன் அப்படின்றப்ப 50ல் 133. ஓகேங்களா, அடுத்து 20, 6 3s are 18, அகைன் 20, 6 3s are 18. ஸோ இதுதான் வரும் எனக்கு CV3யை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இது CV2. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இருக்கக்கூடியது எது அதிகம் அப்படின்னு பாருங்கள். அவன் கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின் அப்படின்னு. ஸோ CV ஆர்டர் படி நான் எழுதுகிறேன். எது அதிகம், இது CV2 அதிகம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் CV1 அதிகம், அதுக்கப்புறம் CV3. ஓகேங்களா, CV3ன்றது சோசியல் சயின்ஸு, CV1ன்றது மேக்ஸு, CV2ன்றது சயின்ஸு. ஸோ அப்போ எது மோர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். எது CV கம்மியோ அதுதான் மோர் கன்சிஸ்டன்ட். தட் ஃபார் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லெஸ் கன்சிஸ்டன்ஸ் எதுன்னு கேட்டிருக்கான். லெஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்றது எது CV அதிகமோ அதுதான் லெஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ CV அதிகம், CV2ன்றது சயின்ஸு. சயின்ஸ் சப்ஜெக்ட் இஸ் லெஸ் கன்சிஸ்டன்ட் தேன் த அதர் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு தடவை இந்த சம்ம சொல்லிடுறேன்.
ஸோ கொடுத்துருக்க சப்ஜெக்ட்டு எல்லாத்துக்குமே ஆவரேஜ் அதாவது மீன் கொடுத்துட்டான், ஸ்டாண்டர்டு டீவியேஷன் கொடுத்துட்டான். இந்த 3 சப்ஜெக்ட்டில் எது வந்து கன்சிஸ்டன்ஸ் அதிகம், எது கன்சிஸ்டன்ஸ் கம்மி அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ எதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கம்மியாக இருக்கோ அதுதான் கன்சிஸ்டன்ஸ் அதிகம். எதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் கன்சிஸ்டன்ஸ் கம்மி. ஓகேங்களா? அதிகம்னா கன்சிஸ்டன்ஸ் கம்மி, கன்சிஸ்டன்ஸ் அதிகம் கம்மி. ஓகேங்களா? ரெண்டும் ஆப்போசிட்டாக வரும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ 2க்குமே 3க்குமே கன்சிஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலா யூசிங் திஸ் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? CV = சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா வச்சு 3க்குமே இண்டிவிஜுவலாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது 3யுமே நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா CV2 இதுதான், இது சயின்ஸுக்குரியது தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது CV1 இதுக்கப்புறம் இது தான் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் இது கம்மி. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. இதில் ஆர்டர் படி பார்த்தா டிசெண்டிங் ஆர்டரில். அப்போ இது அதிகம், CV அதிகம்னா இதுதான் என்னது கன்சிஸ்டன்ஸ் கம்மி. ஓகேங்களா? அதான் 2வது சப்ஜெக்ட் சயின்ஸ் அப்படின்றப்ப சயின்ஸு சப்ஜெக்ட் இஸ் லெஸ் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்தது எது கம்மி, CV இதுதான் கம்மி, சோசியல் சப்ஜெக்ட். ஸோ சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா? CV கம்மினா கன்சிஸ்டன்ஸ் அதிகம், CV அதிகம் அப்படின்னா கன்சிஸ்டன்ஸ் கம்மி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான் இந்த எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி.